சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். மதுரை அருகே கற்கள் ஏற்றி சென்ற லாரியை கனிம வளத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்ததன் மூலம் கல்குவாரி அனுமதியில்லாமல் செயல்பட்ட விவகாரம் அம்பலமாகியுள்ளது. மேலும் லாரி பறிமுதல் செய்யப்பட்டதால் உரிமையாளர்கள் குவாரியை முற்றுகையிட செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்களுக்கு குவாரி உரிமையாளர்கள் மிரட்டல் விடுத்தது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. மதுரை அருகே அனுமதி இல்லாமல் இயங்குவதாக கூறப்படும் கல்குவாரி இதுதான். அலங்காநல்லூர் அருகே கொண்டையம்பட்டி பகுதியில் கடந்த பல மாதங்களாக இந்த குவாரி இயங்கி வருகிறது. இந்த குவாரியில் வெட்டிய கற்களை அனுமதி சீட்டு இல்லாமல் ஏற்றி செல்லும்படி லாரி உரிமையாளர்களை நிர்வாகம் வற்புறுத்தியதாக கூறப்படுகிறது. மேலும் எந்த பிரச்சனை வந்தாலும் தாங்கள் பார்த்துக் கொள்வதாக உத்தரவாதமும் அளித்துள்ளனர். ஆகவே லாரி உரிமையாளர்களும் நம்பிக்கையோடு கற்களை கிரஷருக்கு ஏற்றி சென்றிருக்கின்றனர். இந்த சூழலில் அனுமதி இல்லாமல் கற்கள் ஏற்றி சென்ற லாரியை கனிம வளத்துறை அதிகாரிகள் மடக்கி பிடித்து பறிமுதல் செய்து வாடிப்பட்டி காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளனர். ஆனால் கொடுத்த வாக்குறுதிப்படி இந்த லாரியை மீட்க குவாரி நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் குவாரியை முற்றுகையிட்டனர். இந்த விவகாரம்தான் தற்போது பூதாகரமாகி விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. தகவல் அறிந்த செய்தியாளர்கள் செய்தி சேகரிக்க சென்றபோது குவாரி மாஃபியா கும்பல் செய்தியாளர்களை புகைப்படம் எடுத்ததோடு மிரட்டல் விடுக்கவும் செய்தனர். தொடர்ந்து குவாரியின் உள்ளே சென்று பார்த்தபோது பட்ட பகலிலேயே குவாரியில் வெடி வைக்கும் பணியில் தொழிலாளர்கள் ஜரூராக ஈடுபட்டிருந்தது தெரிய வந்தது. மேலும் லாரிகளில் கற்கள் லோடு ஏற்றிய நிலையில் செல்வதற்கு தயாராக இருந்தனர். இவை அனைத்தையும் செய்தியாளர்கள் வீடியோ எடுத்தனர். அப்போது பேசிய லாரி உரிமையாளர் செல்லப்பாண்டி அனுமதி சீட்டு இல்லாமல் கற்களை ஏற்றிச் செல்லும்படி லாரி ஓட்டுநரிடம் கூறிவிட்டு தற்போது குவாரி நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை என குற்றம் சாட்டினர். சீட்டுல நீ அள்ளிட்டு போ, நாங்க பாத்துக்கிறோம் சொல்லி லோடு பஸ் போயிட்டாரு. இடையில அதிகாரி பிடிச்சிட்டாங்க. அந்த அதிகாரி பிடிச்சி வண்டியை ஸ்டேஷன் கொண்டு போயிட்டாங்க. இது வரைக்கும் எந்த ரெஸ்பான்ஸும் அவங்க கொடுக்கல. இந்த குவாரில இருந்து பாவம் அவர் கஞ்சிக்கில்லாதவர், அவர் தான் ஓனர் டிரைவர், ரொம்ப அப்புறாணி. நாங்க இவருக்கு சப்போர்ட்டா நாங்க வந்திருக்கோம். அந்த ஓனர் எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டேன்றாங்க, எங்கிட்ட பேச வர மாட்டாங்க. எங்களுக்கு லாரி எடுத்து கொடுத்தா போதும், வேற ஒண்ணுமே இல்லை அந்த குவாரிக்காரங்க. இதற்கிடையே செய்தியாளர்கள் வீடியோ எடுப்பதை பார்த்த டிப்பர் லாரி ஓட்டுநர் ஒருவர் லாரியில் ஏற்றப்பட்டிருந்த கற்களை கீழே கொட்டிவிட்டு அங்கிருந்து லாரியை எடுத்துக்கொண்டு எஸ்கேப் ஆனார். அவரை தொடர்ந்து மற்ற லாரிகளின் ஓட்டுநர்களும் குவாரியில் இருந்து ஜூட்விட்டனர். தொடர்ந்து பேசிய மற்றொரு லாரியின் உரிமையாளர் நாச்சியப்பன் பறிமுதல் செய்யப்பட்ட லாரி உரிமையாளரின் வாழ்வாதாரமே போய்விட்டதாகவும் தூக்கு போட்டுக் கொள்ளும் நிலைக்கு அவர் வந்துவிட்டதாகவும் வேதனை தெரிவித்தார். முறையான சீட்டை போடுங்க, முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. அவங்க இந்த கனிம வளத்துறை அமைச்சர் பேசியிருக்காரு, எல்லாம் செய்திருக்காங்க. இதுக்காக நாங்க மெயினாக நிப்பாட்டி வச்சிருந்தோம், மரியாதை கொடுத்து நாங்க நிப்பாட்டி வச்சிருந்தோம். இதெல்லாம் கரெக்டாகி வரட்டும், அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்றக்காக நான் வெயிட் பண்ணேன். இன்னைக்கு நாங்க போட்டுட்டா நீங்க வாங்க, எல்லாம் இருக்கு பக்காவா இருக்குன்னு சொல்லி வர சொல்லிட்டு இவரை இந்த மாதிரி ஒரு மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க. அவர் இப்ப மாட்டிக்கிட்டாரு. அவருக்கு அந்த ஒரு வண்டி வச்சிருக்காரு. அவரோட வாழ்வாதாரம் பூரா பாதிக்க அந்த குடும்பத்தை யாரு தாங்கிறது? இப்படி பண்ணுனா என்ன பண்றது? இந்த லாரிக்காரங்க பெரிய மன உளைச்சல், தூக்கு போடுற கண்டிஷனுக்கு அவர் போயிட்டாரு. இது ஒருபுறம் இருக்க, குவாரியில் பணிபுரியும் ஊழியர்கள் அலுவலக கம்ப்யூட்டர் மற்றும் ஃபைல் உள்ளிட்ட ஆவணங்களை பீரோவில் வைத்து பூட்டிவிட்டு நைஸாக நழுவினர். அனுமதி இல்லாமல் இந்த குவாரியில் வைக்கப்படும் வெடிகளால் அருகில் உள்ள கிராம மக்களின் வீடுகளில் விரிசல் விடுவதாக புகார் எழுந்திருக்கிறது. ஆகவே முறைகேட்டில் ஈடுபட்டு வரும் இந்த குவாரியை அதிகாரிகள் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ்.